விஜய் என்ன பண்ண போறாரு? மல்லிக்கு மேல என்ன ஒரு முடிவு எடுக்க போறாரு? அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். அதே நேரத்தில மல்லி வந்து ரொம்பவே கலங்கி போய் தான் இருந்தாங்க. இந்த மாரி விஜய் ஃபோன்ல நம்மள அப்படி திட்டிட்டாங்களே, அதே நேரத்தில நீ வெளிய போ அதாவது அந்த குழந்தைக்கு நீ அம்மா கிடையாது. அந்த குழந்தைய பெத்தது ரேணுகா தான். அந்த ரேணுகாவுக்கு தான் எல்லா ரைட்ஸ் இருக்கு. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்படின்னு கேட்டது எல்லாமே மல்லிக்கு வந்து ஒரு பெரிய அளவுல காயப்படுத்திருச்சு. ஏன்னா, மல்லி வந்து அந்த அளவுக்கு காயப்பட்டு நிக்கிறதுக்கான காரணம் என்ன? மல்லி நினைச்சிருந்தா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு தூர ஒதுங்கி இருக்கலாம். இது நான் பெக்காத குழந்தை நீ பெற்றதாச்சு உன் பொண்டாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குட் பை அப்படின்ட்டு போயிருக்கலாம். ஆனால் இதில் வந்து மல்லி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த குழந்தைகளை அதில் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த கணவன் மனைவி தன்னோட இன்பங்களை இதை வந்து பின்னுக்கு தள்ளிடுவாங்க. தன்னோட சிற்றின்பங்களாக இருக்கட்டும் இல்லை பேரின்பங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை பின்னுக்கு தள்ளி தன்னோட குழந்தையோட நலன் தான் முக்கியம், தன்னுடைய குழந்தையோட எதிர்காலம் முக்கியம் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைக்காக அந்த கணவன் மனைவி வாழணும்னு நினைப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு. அதை தான் வந்து இங்கே மல்லி என்ன நினைக்கிறாங்க, விஜய் நம்மளை எவ்வளோ திட்டி இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கணவனுக்காக அந்த விஜய்க்காக அந்த வெண்பாவுக்காக நாம் கூட நிற்கணும், தன்னோட உயிர் வெண்பா தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க அதை வந்து நினச்சி கலங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் விஜய் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது, மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு. அப்போ அந்த மன்னிச்சிரு மல்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி 1000 விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள யார் ஈகோ அப்படின்னாலும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அதே நேரத்தில் யார் மன்னிப்பு கேட்குறது முதல்ல அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் சட்டுன்னு இறங்கி வந்து ஒரு சாரி அப்படின்னு சொல்லிட்டா அங்கே வந்து எல்லா என்ன சொல்கிறது எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும். அதாவது இந்த குரங்குக்கு ஒரு புண்ணு போதும், மனுஷனுக்கு முட்டாளுக்கு ஒரு பிரச்சனை போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரங்குக்கு ஒரு புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்யுமான்னா அதை அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு நோண்டி அந்த புண்ணை பெருசாக்கி கடைசியில் அந்த குரங்கு செத்தே போயிருமா. அதே மாதிரி மனுஷனுக்கு அதாவது ஒரு முட்டாளுக்கு ஒரு பிரச்சனை போதும் அப்படிங்காங்க. ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கவங்க எல்லாரையும் நொந்து நோகடிச்சு அந்த பிரச்சனையை பெருசாக்கி அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன செய்வார், வாழ்க்கையே நல்லபடியாக வாழ மாட்டார், அழிஞ்சே போயிடுவார். இதுதான் வந்து நடக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிதான், ஒரு பிரச்சனை வந்திருக்கா ரைட்டு தூக்கி போடு, அடுத்ததை பார்த்துக்கலாம். அதாவது அவர் சொல்லுவாங்கல்ல, அடுத்ததில் மோரில் வேணா பெருச்சாளி வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக ஒரு பாசிட்டிவாக நல்ல ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் இங்கே வந்து மல்லி அந்த மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால் விஜயும் இறங்கி வந்துட்டார். உண்மையிலே விஜயும் பாராட்டணும். அப்போ விஜய் எல்லா விஷயத்தையும் அதில் சொல்லியிருந்தார். மல்லி நான் வேணும்னு தான் உன்னை திட்டுனேன் மல்லி, ஏன்னா எனக்கு உன்னை திட்டணும் நோக்கம் கிடையாது, இப்போ தெரிஞ்சு போச்சு அவங்க சுடர் தான், நீ தான் சொல்லிட்டு இருந்தா நான் அதை கேட்காம இருந்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஏன்னா விஜய்க்கு மொத்த உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இது ரேணுகாவே இல்லை இது சுடர் தான் அப்படின்னு. அதுலேயும் ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார் விஜய். என்ன அப்படின்னா, இனி வந்து நாம் வந்து 2 பேரும் இருப்போம், ஆனால் சுடருங்கிறத நம்ம காட்டிக்க வேண்டாம், ரேணுகாவாகவே இந்த வீட்டில் அவங்க இருக்கட்டும், எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்போ என்ன மாதிரி போயிட்டுருக்கோ அது மாதிரியே போட்டோம் அப்படின்னு மல்லிகிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இனி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே அது தெரியும் அது ரேணுகா கிடையாது அப்படின்னு. ஆனால் அந்த சுடர் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை இன்னும் இவங்களுக்கு தெரியலை, மல்லியை துரத்தியாச்சு அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இனி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.